பரந்த புல்வெளியில் புத்திசாலி நரி மற்றும் அரிய கருப்பு சிறுத்தை. பரந்த புல்வெளியில் வெயிலின் காய்ச்சலில் பொன்னிற புல்கள் அசைந்தாடின. அந்த புல்வெளியின் ஓரத்தில் அடர்ந்த காட்டின் அருகே லூனா என்ற புத்திசாலியான நரி வசித்து வந்தாள். அவளது வேகம் மட்டுமின்றி அறிவால் பெரிய விலங்குகளை ஏமாற்றி உணவை சம்பாதிப்பது அவளுடைய திறமையாக இருந்தது. ஒரு நாள் லூனா தனக்கு பிரியமான நீர்நிலை அருகே விசித்திரமான ஒன்றை பார்த்தாள். ஒரு கருப்பு நிற சிறுத்தை மெதுவாக அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. அவன் பெயர் லியோ. பொன்னிற புல்வெளியில் கருமையாக தோன்றிய அவன் ஒளியில் ஒளிரும் ஓர் இருண்ட நிழல் போன்றிருந்தான். மற்ற விலங்குகள் அவனை நோக்கி கூட பார்ப்பதில்லை. அவனது அரிய நிறம் காரணமாக அவர் சாபமிட்டவன் என எண்ணினார்கள். ஆனால் லூனா அப்படி பழக்கமில்லாமல் யோசிப்பதில்லை. அவளுக்கு இது ஒரு வாய்ப்பு போல் தோன்றியது. லியோ, வாய். அவள் கவனமாக அணுகி கேட்டாள். நீ புல்வெளியின் அதிவேகமான விலங்காக இருக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் உன்னை பயப்படுகிறார்கள் போல. லியோ தனது மஞ்சள் கண்களை அவள்பால் திருப்பினான். நீயும் பயப்படுகிறாயா? லூனா ஓரளவு சிரித்துக் கொண்டே கூறினாள். பயம் இல்லை, ஆனால் ஆர்வம் இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் உதவலாம் என்று நினைக்கிறேன். லியோ தலையை சாய்த்து கேட்டான். அது எப்படி? நான் உத்திகளை சொல்வதில் திறமையானவளாக இருக்கிறேன். நீ வேகத்தில் நிபுணனாக இருக்கிறாய். நாம் இருவரும் சேர்ந்து வேட்டையாடினால் உணவை எளிதில் கிடைக்கச் செய்யலாம். நான் இரையை எங்கு மறைந்திருக்கிறது என்பதை கண்டுபிடித்து சொல்வேன். நீ அதை பிடித்து விடுவாய். உணவை நாம் இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம். லியோ ஆழமாக யோசித்தான். அவன் எப்போதும் தனியாகவே வேட்டையாடினான். ஆனால் சமீபத்தில் உணவு தேடுவது கடினமாகி இருந்தது. சரி, அவன் சம்மதித்தான். ஆனால் என்னை ஏமாற்றினால் அதற்கு பெரிய விளைவுகள் ஏற்படும். லூனா சிரித்தபடி சொன்னாள். ஒப்பந்தம். அதன் பிறகு அவர்கள் இருவரும் அசைக்க முடியாத கூட்டணியாக மாறினர். லூனாவின் கூர்மையான கண்கள் மற்றும் தந்திர யோசனைகள் லியோவை மறைந்திருக்கும் இரைகளை நோக்கி வழிநடத்தின. லியோவின் அதிவேக வேட்டை முறை எந்த விலங்கையும் தப்பிக்க முடியாதவாறு மாற்றியது. மற்ற விலங்குகள் இதை பார்த்து ஆச்சரியமடைந்தன. அனைவரும் பயந்து ஓடிக்கொண்டிருந்த கருப்பு சிறுத்தையும் புத்திசாலியான நரியும் சேர்ந்து வேலை செய்யும் இந்த புதிய கூட்டணியை புரிந்து கொள்ள முடியாமல் திகைத்தன. காலப்போக்கில் லியோ லூனாவாய் முழுமையாக நம்பிக்கொண்டான். லூனாக்கும் லியோவின் நட்பினுள் உண்மையான நெருக்கத்தை கண்டுபிடிக்க நேர்ந்தது. அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் மதித்த போது மட்டுமே இந்த நட்பு வலுப்பெற்றது. அவர்கள் கதையிலிருந்து எல்லாரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டார்கள். நண்பன் யார் என்பதை நிறத்தால், தோற்றத்தால் அல்லது பழக்க வழக்கத்தால் தீர்மானிக்க முடியாது. உண்மையான நட்பு ஒருவருக்கொருவர் மதிப்பும் புரிதலும் இருந்தால் மட்டுமே வெற்றி பெறும்.